கருப்பை வாய் புற்றுநோயை கண்டறிவதற்கான புதிய முறை ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். பெண்களின் மாதவிடாய் கால இரத்தத்தை பரிசோதிப்பது இந்த நோயை கண்டறிவதற்கான துல்லியமான மற்றும் வசதியான முறையாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் சோஃபி ஹட்சின்சன் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனைகள் வலிமிகுந்ததாகவும் சங்கடமானதாகவும் வசதியற்றதாகவும் இருப்பதாக பல பெண்கள் கருதுகின்றனர். தற்போது சீனாவின் வூஹான் நகரில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் HPV எனும் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸை கண்டறிய மாதவிடாய் இரத்தத்தை பரிசோதிக்கும் வழிமுறை ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனைக்கு முன்வராத குழுக்கள் இதற்கு முன் வருவார்கள் என்று நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கிறோம். அவர்கள் அதில் பங்கேற்காததற்கு பலவிதமான தடைகள் உள்ளன என்பதும் எங்களுக்கு தெரியும். எனவே HPV பரிசோதனைக்கான புதிய வழிமுறைகள் மற்றும் அந்த முழு பரிசோதனை செயல்முறை குறித்த புதிய ஆராய்ச்சிகளை காண்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் சானிட்டரி நாப்கினுடன் இணைக்கப்பட்ட ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பஞ்சுப்பட்டை, அதாவது மினி பேடை வடிவமைத்துள்ளனர். பின்னர் பரிசோதனைக்காக ஆய்வகத்திற்கு அது அனுப்பப்படும். இந்த ஆய்வில் சுமார் 3000 பெண்கள் பங்கேற்றனர். இதன் முடிவுகள் ஒரு மருத்துவர் அல்லது செவிலியரால் செய்யப்படும் வழக்கமான கருப்பை வாய் பரிசோதனையுடன் ஒப்பிடும்போது துல்லியத்தன்மையில் கிட்டத்தட்ட எந்த வித்தியாசமும் இல்லை என்று ஆய்வின் முடிவுகள் காட்டின. ஷெஷையர் மற்றும் மெர்சிசைட் பகுதிகளில் இயங்கும் நடமாடும் வாகனங்களில் செய்யப்படும் கருப்பை வாய் பரிசோதனை சேவையை இந்த NHS பிரச்சார காணொலி காட்டுகிறது. 80% பெண்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பது தேசிய இலக்காகும். ஆனால் இங்குள்ள சில பகுதிகளில் இது வெறும் 44% மட்டுமே உள்ளது. பெண்கள் இந்த பரிசோதனைக்கு வருவதை பல விஷயங்கள் தடுக்கின்றன. பொது மருத்துவர் ஒருவரிடம் அப்பாயின்மெண்ட் பெறுவது எவ்வளவு கடினம் என்பது எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, சில பெண்கள் இன்னும் உடலுறவில் ஈடுபடாதவர்களாக இருக்கலாம் அல்லது கடந்த காலத்தில் ஏதேனும் கசப்பான அனுபவங்களை சந்தித்திருக்கலாம். எனவே இந்த தனிப்பட்ட பரிசோதனைக்கு வருவதில் உளவியல் ரீதியான தடைகளும் உள்ளன. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் பெண்கள் எளிதாக பங்கேற்கும் வகையில் காட்டன் பட் போன்றவற்றை பயன்படுத்தி வீட்டிலேயே பரிசோதனை செய்யும் கருவிகளை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஆபத்தான ஆனால் தடுக்கக்கூடிய இந்த நோயிலிருந்து பெண்களை பாதுகாக்க சுகாதாரத்துறை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு மாதவிடாய் இரத்தம் மூலமாக செய்யப்படும் பரிசோதனை போன்ற கண்டுபிடிப்புகள் நிச்சயமாக வலு சேர்க்கும்.